கன்னியாகுமரி மாவட்டம் மேல்மிடாலம் பகுதியில் இளம் பெண் ஜெபிலா மேரி 26 வயதான அவர் நேற்று கணவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்து தங்கள் மகளை அடித்து கொலை செய்ததாக கூறி நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் இருந்து பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணங்கோடு பகுதியைச் சேர்ந்த புஷ்பலதா. இவர் மேல்மிடாலம் பகுதியைச் சேர்ந்த நிதின்ராஜ் என்பவருக்கு செவிலியரான தனது மகள் ஜெபிலா மேரியை 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளனர். 10 ஆண்டுகள் காதலித்து வந்த இளம் ஜோடிகளுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்று இருந்தது. இந்த நிலையில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரதட்சணையாக 7 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 50 சவரன் தங்க நகை, 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை, இருசக்கர வாகனம், 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு உட்பட சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வரதட்சணையாக அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென பெண் வீட்டிற்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அழைப்பு ஒன்று வந்தது. அதில் ஜெபிலா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதிர்ச்சியடைந்த பெண் வீட்டார் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது பெண் உயிரிழந்திருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்து கதறி எழுதார். அவர்கள் ஜெபிலா தூக்கிட்டு தற்கொலை செய்து தகவல் தெரிவித்து அதன் அடிப்படையில் கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சம்பவ இடம் வந்து உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் மற்றும் RDO விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தங்கள் மகளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் அவரிடமிருந்த 50 சவரன் நகைகளை பெண்ணின் கணவர் நிதின்ராஜ் மற்றும் அவர் பெற்றோர் மரியா டேவிட், அம்லோர் மேரி உட்பட 6 பேர் அபகரித்துவிட்டு பெண்ணை அடித்து கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெண்ணின் உடலை வாங்க மறுத்து பெண்ணின் உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்ணின் கணவர் நிதின்ராஜ் மற்றும் அவரது தாய் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உயிரிழந்த பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். போன் அடிச்சாம இருந்துகிட்டு அதுக்கப்புறம் 10 மணி போல மணியை பார்த்தேன். போன் அடிச்சா நைட்டு வேலை பார்த்துட்டு வருவாளே உறங்கட்டு சொல்லிக்கிட்டு விட்டுட்டேன். ஒரு 12:15 மணி இருக்கும். யூலின் எனக்கு போன் பண்ணி உங்க அம்மாவா நாடு தூங்கிச்சா சொல்லிக்கிட்டு சிரிச்சான். அன்னை ஆஸ்பத்திரியில இருக்கியா நக்கல் பண்ணி சிரிச்சான். சிரிச்ச என் பிள்ளை சாவேல நம்பல இருக்கியான்னு சொல்லிட்டு போனேன். கண்டிப்பா எடுக்கணும் சார். கண்டிப்பா அரசு பண்ணி ஜெயிலுக்கு சார் இத அடிச்சு கொன்னது ஒண்ணுமே 6 பேர் சம்பந்தப்பட்ட 6 பேரை அரசு பண்ணி ஜெயில போடுங்க. ஜெயிலுக்கு கொண்டு போங்க. நாங்க பாக்கணும். நிதின்ராஜ் அவனுக்கு அம்மா அவனுக்கு அப்பா நிதின்ராஜ் அப்பா பேரு அதுல இருந்து அவனு அக்கால என்ன பேரு புஷ்பலதா. திக்கணங்கோடு பக்கத்துல தாராவிளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை ஜெமிலா மேரி. அந்த பிள்ளைய அந்த பொண்ணை மேல்மிடாலம் பக்கத்துல உள்ள ஒரு பையன் நிதின்ராஜ்ங்கிற பையனுக்கு கடந்த டிசம்பர் மாதம் திருமணம் செய்து கொடுக்குறாங்க. திருமணத்தின் போது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு வரதட்சணை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வீட்டில இருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. 7 லட்சம் ரூபா கையில் பணமாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது போக 50 பவுன் நகை வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திரும்ப இன்னும் பணம் கேட்டு அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணோட கணவருடைய வீட்டுக்காரங்க, பொண்ணுடைய பையனோட அம்மா, அப்பா, அவனுடைய அக்கா, சித்தி உட்பட 6 பேர் அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தியதாட்டு சொல்லியாங்க. அந்த பொண்ணுடைய கொடுமை தாங்க முடியாமல் அம்மாவுக்கு பலமுறை என்ன இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கா. இது தாண்டி என்னாச்சுன்னா தற்போது பணம் கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த பணம் கொடுக்கலைங்கிறதுக்காக அந்த பொண்ணை வலிக்கட்டாயமாக பல விதத்தில் சித்திரை பண்ணதாட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. நேற்று முன்தினம் அந்த பொண்ணு முட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் நர்ஸாக பணிபுரியுது. அந்த நர்ஸிங் டியூட்டிக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு காலையில் வந்திருக்கு. வந்த பொண்ணு அம்மா அப்பாவுக்கு தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரியாத சூழ்நிலையில் திடீர்னு சொல்லிட்டு 12:30 12:20 மணி அளவில் அந்த பொண்ணுடைய கணவர் அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் மகா தூக்கில் தொங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுட்டே கூப்பிட்டு தகவல் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அம்மா எங்கே இருக்கிறான்னு கேட்டு வரும்போது காவல்துறைக்கு கூட தகவல் சொல்லாமல் அந்த கணவர் அந்த பொண்ணை தூக்கி கருங்கல் பகுதியில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காரு. அந்த தனியார் மருத்துவமனையில் சென்று பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய பிணமாக இருக்கிறாங்களே தவிர உயிர் கிடையாது. அந்த பொண்ணை பிணமாக தான் அவங்க அம்மா அப்பாவால் பார்க்க முடியுது.
இதனால இவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. அங்கே போய் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க. வீட்டில் அவங்க தூக்கில் தொங்கினதா சொல்லக்கூடிய இடத்துல வந்து தற்கொலைக்கான எந்த முகாந்திரமும் அதில் தெரியலை அவங்க அம்மா அப்பாவுக்கு. அவங்க உறவினர்கள் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. எந்த முகாந்திரமும் இல்லாததுனால எங்களுடைய பொண்ணு மரணத்தில் இழப்பு இருக்குது, மரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் புகார் பண்ணுறாங்க. அந்த பொண்ணினுடைய கணவரை பிடிச்சி காவல்துறையில் உட்கார வச்சிருக்கு காவல்துறை. இதுவரைக்கும் அந்த மீதி உள்ள 5 பேர் மேலே கம்ப்ளைண்ட், மொத்தம் 6 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 6 பேரில் 5 ஒருத்தர் கணவரை மட்டும் போலீஸ் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு. பிரேத பரிசோதனைக்காக இன்னைக்கு ஆர்டிஓ வந்தாங்க. ஆர்டிஓ பார்த்துக்கிட்டு அந்த உடலை பிரேதத்தை பார்த்துக்கிட்டு வந்து கழுத்தில் கயிறு தொங்கின காயம் இருக்குது, ப்ளஸ் முதுகில் வந்து ஒரு காயம் இருக்குது. முதுகில் தண்டு இதில் தோள்பட்டையில் வந்து அந்த பொண்ணை அடித்தது மாதிரி ஒரு கைத்தடம் பதிஞ்ச ஒரு காயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையான விவரம் என்ன தெரிய வரையில. அவங்க வீட்டுக்காரங்களுக்கு என்னன்னா இந்த பொண்ணை முழுக்க அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற சந்தேகம் இருக்குது. அந்த 6 பேர் மீது நடவடிக்கை வேணும்னு கேட்டு இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அந்த நடவடிக்கைக்காக பிணவரை முன்பு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் பாடியை வாங்குவோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னோட பேர் ஸ்ரீ மகேஷ். நான் அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன பெண்ணினுடைய குடும்பத்தாரனுடைய உறவினர் ப்ளஸ் வழக்கறிஞர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.